திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனை. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூல நருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாயர் சத் சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற ஞான வேள்வி, திருமந்திர ஞான வேள்வி, அதிலே 9ஆம் தந்திரத்திலே மோனசமாதி என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து இன்றைய தினம் நிறைவு செய்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கு. ஒரு அரிய பகுதி இந்த மோனசமாதி. இது எல்லாரும் எழுதிட முடியாது. அதாவது பதிப்பசு பாசத்தை பற்றி ஓரளவு தெரிந்தவர்கள் எழுதிவிடலாம். பதியின் இயல்புகளை எழுதுறதுங்கிறது கடினம். பசுவினுடைய இயல்பை எழுதுவது கடினம். பாசத்தினுடைய இயல்பை எழுதுவது கடினம். ஆனால் நமக்கு என்ன தெரிகிறதோ அதை அடிப்படையாக வைத்து கொண்டுதான் இவையெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு நிலையில் இருக்கிற பொழுது இன்னொரு நிலையை பற்றி சொல்லுவது என்பது கடினம். உறக்கத்தில் இருக்கிற பொழுது கனவு நிலையை பற்றியோ நனவு நிலையை பற்றியோ சொல்ல முடியாது. நனவு நிலையில் இருக்கிற பொழுது கனவு நிலையை பற்றியோ உறக்கத்தை பற்றியோ சொல்ல முடியாது. கனவுல இருக்கிற பொழுது நனவையும் சொல்ல முடியாது, உறக்கத்தையும் சொல்ல முடியாது. ஒரு நிலையில் இருக்கிற பொழுது அந்த ஒரு நிலையே நிலையானது, அந்த நிலைதான் உண்மையானது என்று கருதி கொண்டு இருக்கிற காரணத்தினாலே மற்ற நிலைகள் பற்றி சரியாக நமக்கு தெரியாது. உதாரணமாக, பொழுது நனவு நிலையில் இருக்கிறோம், கனவை பற்றி உறக்கத்தை பற்றி நாம் பேசுறதெல்லாம் கனவுனா இப்படி இருக்கும், உறக்கம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல. உறங்கினா ஒன்றும் தெரியாது. உறக்க நிலையில் ஆன்மாவினுடைய அனுபவம் என்ன என்று புறத்தே இருக்கிறவர்களுக்கு உடம்பு ஓய்வு எடுத்து கொண்டு இருக்கிறது மட்டும்தான் தெரியும். தவிர உள்ளே இருக்கிற ஆன்மா என்ன நிலையில் இருக்கிறது, அது எப்படி திரும்ப உடம்போடு தொடர்பு கொண்டு திரும்பவும் இந்த உலக அனுபவங்களை பெற ஆரம்பிக்கிறது அப்படின்னுட்டு உறக்க நிலையில் இருக்கிற பொழுதே கனவும் நனவும் தெரியுமா என்று கேட்டால் முடியாது. அதை பற்றி சொல்லுவது என்பது கஷ்டம். ஒரு நிலையில் இருந்தால் இன்னொரு நிலையை பற்றி பேசுவது கஷ்டம். இப்போ அருளாளர்கள் எல்லாம் மோனசமாதி நிலைக்கு போகிறார்கள். மோனசமாதி நிலை என்பது உடல் இருக்கிற பொழுதே அனுபவம் பெறுகின்ற ஒரு நிலை. அதைத்தான் நான் அன்னைக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். சிவபோகத்தினுடைய உண்மை பெயர் மோனசமாதி. அதை பற்றி தான் நம்ம சொன்னோம் அன்றைக்கி. இப்போ அந்த மோனசமாதி போயிட்டு திரும்பவும் வந்து வெளியில் வந்த நிலை தான் தெரியுமே தவிர மோனசமாதி நிலையை பற்றி எப்படி சொல்ல முடியும்? யோசித்து பார்க்கிறோம். இப்போ யோசித்து பார்க்கிற பொழுது இந்த மோனசமாதி நிலையை பற்றி அருளாளர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி இப்போ திருமூலரே எடுத்துக்கொள்ளும். திருமூலர் பேசுகிறார் மோனசமாதி நிலை பற்றி. எப்படி மோனசமாதி நிலையை பற்றி மோனசமாதி நிலையிலே இவ்வாறு இருந்தது என்று இங்கே எப்படி சொல்ல முடியும்
என்று கேட்கிற பொழுது அதுதான் திருமூலருடைய ஒரு தனித்தன்மை. திருமூலருக்கு இருந்த இந்த வல்லமை வேறு யாருக்காவது இருந்ததான்னு எனக்கு யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. எல்லாரும் அனுபவித்தவர்கள் இருக்கிறார்கள், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. மோன சமாதி நிலை அடைந்தவர்கள் சிவன் முத்தர்கள் எல்லோரும் நமக்கு அருளாளர்கள், அத்தனை பேரும் அதை அனுபவித்தவர்கள். ஆனால் இந்த மோன சமாதி நிலை எப்படி இருக்கும்னு எழுதுறாரு பாருங்க. எழுதுகிற பொழுது மோன சமாதியில இல்லை. மோன சமாதியில இருந்த நிலையை முழுக்க மோன சமாதியிலிருந்து வெளிவந்த பிறகு எழுதுகிறார் என்று சொன்னால், மோன சமாதி நிலை பற்றி தெரிகிற அளவிற்கு இந்த வெளிவந்த நிலை, துரிய நிலை, துரியாதீதத்தினுடைய அனுபவத்தை துரிய நிலையில பேசுகிறார் என்று சொல்லுகிற பொழுது, துரிய நிலையில அவருடைய தனி நிலை, அதுதான் அருளாளருடைய தனி நிலை. அது மற்றவர்களுக்கு அது வாய்க்க கடினம். உள்ள போகும்போது தான் அவர்கள் அந்த உயிராக இருப்பார்கள். திரும்பவும் வெளியில வருகிற பொழுது அவர்கள் முழுவதும் சிவத்தினுடைய தடத்த நிலை. அந்த தடத்த நிலையிலே சிவமனது தடத்த நிலையில இருக்கிறது என்று சொல்லுவது, நாம அவருக்கு கொள்ளுகிற உருவங்களை எல்லாம் வைத்து சொல்லுகிறோம். தடத்த நிலை என்று சொன்னால் தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறது, நடராஜராக இருக்கிறது, சோமாஸ்கந்தரா. யார் பார்த்தா அத தடத்த நிலையில தெய்வாருங்கிறது, இதெல்லாம் அவருக்கு உருவம் கொடுத்ததுனால தடத்த நிலை என்று சொல்லுகிறார்கள். அதை ஆகமங்கள் சொல்லுகின்றன. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையிலேயே தடத்த நிலைங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த அருளாளர்கள் தான் தடத்த நிலை. ஈசனுடைய தடத்த நிலை என்பது அது அருளாளர்கள். அதனால தான் அவர்களுக்கு பராவு சிவர் அப்படின்னு ஞானசம்பந்தர் குறிப்பிடுகிறார். பராவு சிவர் என்று சொல்லுகிறார், பரவு சிவர் அல்ல. இப்ப அவர்கள் பராவு சிவர். பராவு சிவர், பராவுதல் என்று சொன்னால் சஞ்சரித்தல்னு அர்த்தம். இந்த பராவு சிவர் என்று சொல்லுகிறவர்கள் தான் மோனசமாதி அனுபவித்தவர்கள். மோனசமாதி அனுபவித்து விட்டு வந்த பிறகு, இப்போ உறக்க நிலையை அனுபவித்துட்டு வந்த பிறகு உறக்க நிலை சுகம் நமக்கு இருக்காது, அந்த நிலையே இருக்காது. இது இப்போ கரணங்கள்லாம், கருவி கரணங்கள்லாம் கூடிடுச்சு. அந்த நிலையையே இங்கேயும் அனுபவிக்கிறதுனால தான் சாக்கிரத்தில் அதீதத்தை புரிந்த தபோதனர்கள். சாக்கிரத்தில் அதீதத்தை புரிந்த தபோதனர்கள்னா, அவர்கள் ஒரு தடவை துரியாதீதம் போயிட்டாங்கன்னா அது வரைக்கும் இருந்த நிலை வேற, அவங்க துரியாதீதம் போய் திரும்ப மீள வருகிற பொழுது நிலை வேற. மணிவாசகர் குதிரை வாங்க போகிற பொழுது இருந்த நிலை வேற, ஆனா திரும்பவும் திருப்பெருந்துறையை விட்டு வாதவூருக்கு திரும்பி வருகிற பொழுது இருந்த நிலை வேற. இதுதான் நாம புரிஞ்சுக்கணும். இப்ப ரெண்டாவது வந்தது தடத்த நிலை, சுவாமியினுடைய தடத்த நிலையே தான் அது. ஞானசம்பந்தர் ஞானப்பால் உண்பதற்கு முன்பாக இருந்த நிலை, பின்பாக இருந்த நிலை. யோசனை பண்ணி பாருங்க. முந்தி அப்பர் சுவாமி கூற்றாயினவாறு விளக்குகளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கிட என்று குறிப்பிடுகின்ற அந்த கூற்றுவன் போல என்னை துன்புறுத்துகிறது இந்த சூளை நோய் என்று கதறுகிற ஆற்றே நம் ஐயா அரணே ஓ என்று இது மணிவாசகர் சொல்லுகிறார். ஆற்றே நம் ஐயா அரணே ஓ என்று. ஏன் நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இப்ப அப்பர் சுவாமிகளே எடுத்துக்குவோம். அப்பர் சுவாமிகள் கூற்றாயினவாறு விளக்குகளீர்னு கூற்றுவன் போல வந்த அந்த சூளை நோயை கூற்றுவன் போல என்னை துன்புறுத்துகிறதே, இதை தீர்க்கக்கூடாதான்னு கேட்டார். அப்ப அவருக்கு சுவாமி அருள் செய்கிறார். நல்ல கவனமாக அருள் செய்து அந்த ஆனந்த நிலையை எய்துகிறார். இப்ப என்ன ஆச்சு, உள்ள போயிட்டு வெளில வந்தார். பால் சோறு நஞ்சு சோறு கொடுக்குறாங்க. சாமி எனக்கு நஞ்சு சோறு கொடுக்குறாங்க, காப்பாத்து சாமி. கல்லை கட்டி கடல்ல போறாங்க. சாமி கல்லை கட்டி கடல்ல போறாங்க, என்னை காப்பாத்து சாமி கேட்டார்ல. இதுல குற்றாயினவாறு விளக்குகளீர்னு கேட்டார்ல, அது மாதிரி அதுக்கு கேட்டிருக்கணும்ல. சுண்ணாம்பு காலவாயில வச்சு லாக் பண்ண போறாங்க ஒரு வாரத்துக்கு. சாமி என்னை காலவாயில வச்சு பண்ண போறாங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சாமி அப்படின்னு கேட்டிருக்கணும்ல.
மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் கூற்றாயினவாருக்கு பாடினது இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். அது உண்மையிலேயே வயிற்றுக்குள்ளே இருந்து கொடுமை செஞ்சது, அதுக்கு தாங்க முடியாதுன்னு கொண்டு போய் காலவாயில் போட்ட அப்புறம் தடத்த நிலை, சிவத்தோட தடத்த நிலை. ஆகையினால அந்த அதனால தான் அவர்களை சிவமாக பாவிக்க வேண்டும். அவர்கள் போயிட்டு வந்த பிறகு நம்மளை மாதிரி இல்லை, அவங்க போகிறதுக்கு முன்னாடி இருந்த நிலை வேற. நல்ல தெளிவாக தெரியும். அந்த ஆன்ம சுத்தி பெறுகிற வரைக்கும் இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க, ஆன்ம சுத்தி பெற்றவங்களும் இருக்கிறாங்க, தத்துவ சுத்தி மட்டும் பெற்றவங்க இருக்கிறாங்க. நிறைய பௌத்தர்கள் சமணர்களில் நிறைய பேர் தத்துவ சுத்தி பெற்றவங்கள் உண்டு. உண்மையை பேசணும், நிறைய பேசக்கூடாது. தத்துவ சுத்தி பெற்றவர்கள் நிறைய உண்டு அவங்கெல்லாம். ஆனால் அதுக்கு பிறகுதான் இருக்கு விஷயமே. ஆன்மா முளைச்சி நிற்கும். அப்போ என்ன பண்ணுறது? அதை யாருக்கிட்ட கொண்டு போய் அடிமைப்படுத்துறது? சிவம்னு ஒன்று இல்லைன்னா அது எங்கே லகான் இருக்குதுக்கு அந்த ஆன்மாவுக்கு? தத்துவ சுத்தி சரி, நான் தத்துவம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அப்போ அந்த ஆன்ம சுத்தி பெறுகிறவர்களும் உண்டு. திருவருள் நிலையில் நிற்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு, திருவருள் நிலையில் நிற்பார்கள். ஆனால் சிவானந்த போகம் அனுபவித்த சிவன் முத்தர்கள் அல்லர். திருவருள் நிலையில் நிற்கிறவர்கள் சிவன் முத்தர்கள் அல்லர். போயிட்டு வந்தா தான், போயிட்டு வந்தப்புறம் திருவருள் நிலையில் நிற்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்கள போயிட்டு திருவருள் நிலையில் நிற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அவர்கள் சீவன் முத்தர்கள் உள்ள போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் அவர் சீவன் முத்தர்கள் என்று சொன்னால் முத்தி பெற்றவர்கள்னே அர்த்தம் ஆயிடுச்சு. அப்போ அவர்களுடைய நிலை என்னன்னு கேட்டால், அவங்க சாமியை பெருமானுடைய திருவடியில் தன்னை ஒப்படைத்திருக்கிற காரணத்தினாலே இந்த பூமியை மோன சமாதியினுடைய நிலை என்ன, அனுபவம் என்னங்கிறத வெளியில் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன். எப்படி இருக்கணும், எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாரு பாருங்க. இப்போ இந்த பாட்டில் சொல்கிறாரு, தானும் அழிந்து தனமும் அழிந்து ஊனும் அழிந்து உயிரும் அழிந்து உடன் வானும் அழிந்து மனமும் அழிந்த பின் நானும் அழிந்தமை நான் அறியேனே. தானும் அழிந்து உள்ள போறதுக்கு காரணமே என் குருநாதர் தான். உள்ள போறதுக்கு காரணம் என் குருநாதருடைய அந்த வாக்கு. அதனால நான் தத்துவ சுத்தி பெற்று, அதனால ஆன்ம சுத்தி பெற்று அவர் தான் காட்டினார். அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமேன்னு காட்டினார். அப்படிதான் அந்த ஆன்ம சுத்தி பெற்று நான் ஆன்மலாபம் பெறுவதற்கு போனேன். குருநாதர் தான். ஆனா உள்ள போனதுக்கப்புறம் குருவையே காணலை. குரு என்கிற அந்த அந்த நிலையானது எங்கேயும் இல்லை. இல்லை என்று சொல்லுகிற பொழுது தோன்றவில்லை. அது வரைக்கும் குருநாதர் தான் எல்லாமா இருந்தார். உள்ள போன குரு தோன்றலை. ஏன்னா சிவம் அது தோன்றலை. தனமும் அவர் கொடுத்த செல்வம், ஞான செல்வம், அது எங்க போச்சுன்னு தெரியல. தானும் அழிந்து தனமும் அழிந்து, இது மோன சமாதியினுடைய நிலை. நீங்க இது பாருங்க, இதுதான் மோன சமாதியில எப்படி இருந்ததுன்னு. மோன சமாதியில இருந்து சொன்னா நமக்கு கிடைச்சிருக்குமா? மோன சமாதியை விட்டு வெளியில வந்து தான் சொல்றாரு. திருமூலருடைய ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க, புரிஞ்சிக்கவே முடியாது. அங்க என்னங்கிறது தெள்ள தெளிவா சொல்லுகிறார், ஆத்தன்டிகேட்டிவா சொல்றார். தானும் அழிந்து, தான் அந்த குருநாதர் இருக்காரு, எல்லாமே தானாக இருந்த குருநாதர் தோன்றல. தனமும் அழிந்து, அவர் எனக்கு ஞானம்னு எதையோ கொடுத்தார். அந்த ஞானத்தை பெற்று நான் அதை பெற்றுக்கொண்டு அதே தான் நான் உபதேச ஞானமாக பெற்று ஞான செல்வமாக பெற்று அதனை கொண்டே வந்தேன். அந்த ஞானமும் தோன்றவில்லை. ஊனும் அழிந்து, இந்த உடம்பு அப்பதான் பிரஜை போச்சு. உடம்பு என்பதே இல்லை, உடம்பு என்பது இல்லை. அதை இயக்கி கொண்டிருந்த உயிர்ப்பாக இருக்கக்கூடிய மூச்சும் இல்லை, மூச்சு காற்று தெரியல. உயிர்ங்கிறது அந்த இடத்துல அந்த உயிர்ப்பு நிலை.
தானும் அழிந்து தனமும் அழிந்து ஊனும் அழிந்து உயிரும் அழிந்து. உயிரும் அழிந்து என்று சொன்னால் இந்த உயிர்ப்பு நிலை, இந்த மூச்சு விடுகின்ற உயிர்ப்பு நிலை, நான் உயிரோடு இருக்கிறேங்கிற நிலை, அது பல சமிக்கைகள்னால நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உயிரோடு இருக்கிறேங்கிறது கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருப்போம், கண்ணை சிமிட்டிக்கிட்டே இருப்போம். உயிர்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது. விழி உருண்டு கொண்டே இருக்கும் உள்ள. இப்படி என்ன இருக்காரா போயிட்டாரான்னு பார்க்குறதுக்கு அந்த எமையை திறந்து லைட் அடித்து பார்ப்பாங்க. அது உருளுதான், அது உருளும் தூங்கினாலும் கூட. இதெல்லாம் உயிர்ப்பு நிலைக்கான அடையாளங்கள். ஆனால் அந்த நிலையில் போகிற பொழுது இந்த உடல் என்று அந்த உயிர்ப்பு, அந்த உடல், அந்த பிரஜையே இருக்காது. குருநாதர் தோணலை, அவர் செய்த உபதேச செல்வம் தோணலை, உடம்பு தோணலை, உயிர்ப்பாக இருக்கக்கூடிய செய்திகளும் தோணலை. எந்த இடத்துல இருக்கிறேன்னு எனக்கு ஒரு பிரஜை இருந்துக்கிட்டே இருக்குமே, அதுவும் இல்லை, தோணலை. வானும் அழிந்து. இப்போ உடம்புன்னா அது இருக்கிற இடம் நமக்கு பிரஜை இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்கிறேன், அங்கே இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன்னு இடத்தோட ரெஃபரன்ஸாக நம்ம சொல்லுவோம். நான் திருச்சியில் இருக்கேன், நான் சென்னையில் இருக்கேன் என்றெல்லாம், நான் வீட்டில் இருக்கேன், வெளியில் இருக்கேன் என்று இடம் பற்றி சொல்லுகிறோம்ல. அதெல்லாம் இடம் எந்த இடம்னு தெரியல, ரெஃபரன்ஸே இல்லை. நீ எங்கே இருந்தேன்னு கேட்டால் இடம் சொல்ல தெரியாது, இடமும் இல்லை. வெளி உலகத்தில் வெளியே போய் தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வர்றதும் வெளியே போகிறதுமா ஒரு ஆள் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு நமக்கு வேலைக்காக வச்சோம், கூப்பிடும்போது இருக்க மாட்டான். டேன்னு கூப்பிட்டா எங்கே போனான்னு தெரியல, எங்கே போவானோ தெரியாது. திடீர்னு நிற்பான். எங்கடா உன்னை கூப்பிட்டேங்கன்னு. இங்கே தானே இருந்தேன், நீங்கள் எங்கே கூப்பிட்டீங்க? இங்கே தான் இருந்தேன் அப்படியம்மா. இங்கே இருந்தியா? இல்லை, அத்தனை தடவை கூப்பிட்டேன்டா உன்னை காணு. இங்கேயும் போல, இங்கே தான் இருந்தேன். சரி இரு, தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டு திரும்ப கூப்பிட்டா காணும். என்னுடைய உயிர்ப்பாய் புறம் போந்து புக்குன்னாரு சாமி சொன்னாங்க, அப்பர் சாமி. அது மாதிரி போறதும் வரதுமா இருக்கிறது மூச்சு இல்லை. மூச்சோட சேர்த்து மனமும் போகும் வரும். மனம் நம்மகிட்டே இருக்கிறது இல்லை, வெளியில் போய் பற்றி கொண்டே இருக்கும். அப்புறம் திரும்ப அதான் பாமன் சாமி ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அது வெளியில் இருக்கிறது புறக்கும்பகம், உள்ளே போகிறது அகக்கும்பகம்னார். ரெண்டாக பிரிச்சிருக்கார். உள்ளே போயிட்டு வெளியில் வர வரைக்கும் அது அகக்கும்பகம், வெளியில் போயிட்டு உள்ளே வர வரைக்கும் புறக்கும்பகம். வெளில போகுது, அது ட்ராவல் பண்ணு சொல்கிறாரு. இது இங்கேயும் சொல்கிறாரு. இந்த மனம் வெளியில் போகும், தெரியும். எங்கெங்கே தெரியுதுன்னு கண்ட்ரோலே கிடையாது, அது பாட்டுக்கு தெரியும். அது அப்படி சுற்றி ஏற்றிட்டு வந்ததுக்கு பிறகு மெதுவாக வரும். திரும்ப எப்போயாவது சோறு போட மாட்டாங்களா அப்படின்ட்டு வரும். வரும்போது உள்ளே போயிருக்கும். உள்ளே போனதை அந்த மனதை உள்ளேயே நிறுத்தணும். உள்ளேயே நிறுத்தணும். உள்ளேயே எவ்வளோ நாள் ஒன்றால் நிறுத்த முடியுது மனசை? வெளியே எங்கேயும் பற்றாமல் எப்படி நிறுத்த முடியுது? கண்ணால் பார்க்காம, காதால் கேட்காம, நினைவுகளை எழுப்பாமல் உள்ளேயே தன்னை நிறுத்த முடியுதுங்கிறது பேர் அகக்கும்பகம்னார் மனசை. இப்போ பிராணனை போய் இப்போ வெளியில் விடுறது, காற்றை வெளில வர்ற ரேசகம், உள்ளே இழுக்கிற பூரகம், உள்ளே அமுத்துற கும்பகம், இதை சொல்லி மனசை நிறுத்துறதுக்கு பதிலாக சாமி சொல்கிறாங்க, மனதையே நீ நேராக ட்ரை பண்ணு. சரி, அகக்கும்பகம் உள்ளே நிறுத்துறது தான் வெற்றி. ஆனால் அது எப்படி சாதிக்குன்னு கேட்டால், புற கும்பகத்தில் எப்போவும் சாமிகிட்டேயே இருக்கிற மாதிரி அதை பாரு. வெளியில் போகுதில்ல, போச்சுன்னா அது கோயிலுக்கு போகணும், இல்லை புத்தக கடை போகணும், இல்லைன்னா அது தேவாரத்துக்கு போகணும், இல்லை இசைக்கு போகணும். எங்கேயாவது இப்படியே சுற்ற அங்கேயே சுற்ற சொல்லு. அப்படி சுற்றிச்சுன்னா நீ புறக்கும்பகத்தில் இதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னு வச்சுக்க. எதுலேயும் போத, நீ எங்கே வேணால் போ, ஆனால் இந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அதை அங்கங்கே போக வச்சுட்டு திரும்ப உள்ளே வரும்போது பிடிச்சி வச்சிங்கன்னா
உன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியில் பரம்பொருளிடம் லயித்த மனம் இருக்கிறதே, அது உள்ளே வந்தால் அகக்கும்பகம் செய்யலாம். நீ அகக்கும்பகம் செய்கிற பொழுது சுழுமுனா நாடி திறக்குதுங்கிற. அப்புறமா நீ ஏற்றிக்கேங்காத்த என்ன இது இப்போ என்னென்னவோ பண்ணணுங்கிறிய. சுழுமுனா நாடி திறக்கிறதுக்கு தானே உனக்கு இவ்வளவு சிரமப்படுற. இதை செய்யுங்கிற. இந்த யோகம்தான் நிலைத்த யோகம். இதுதான் சிறப்பாக இருக்கும்னு சாமி சொல்கிறாங்க. அது விளக்கம் தகராலய ரகசியத்தில் ரொம்ப அற்புதமாக வரும். இந்த மனமானது அருவமனம், உருவமனம். அகக்கும்பகம் செய்கிறதுக்கு அருவமனம், புறக்கும்பகம் செய்கிறது தான் உருவமனம். இதெல்லாம் அதில் வரும், நிறையா சொல்லியிருக்காங்க சாமி. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல வருது என்னென்னா, இந்த மனங்கிறது வந்து போய் பிடிச்சி கொண்டாந்து என்ன வெளியில் போய் எதையா பிடிச்சி கொண்டாந்து புத்தி கொடுக்கும். புத்தி அதை என்ன பண்ணுறது, அது மசாலா போட்டு பண்ணலாம், வறுவல் பண்ணலாமா, இல்லை அதை சாம்பார் வைக்கலாமா அப்படின்ட்டு அதை யோசித்து அது எதாவது பண்ணிகிட்ருக்கோம். உடனே அகங்காரம் எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் பண்ணுங்க. சித்தம் கடைசியில் வந்து சாப்பிட்டு போகும். அவ்வளோதான், இதுதான் நடக்குது. அப்படி போய் பிடிச்சிட்டு வர அந்த மனம், இந்த புத்தி, சித்த, அகங்காரம் ஒன்றையும் காணுங்கிறார். எது இந்த கலடா பண்ணிட்டு இருந்த ஆளுங்கள்லாம் ஒருத்தருமே இல்லை. மனம்னு சொன்னாரே தவிர மனத்தோடு சேர்ந்த மற்ற அந்த கரணங்களையும் எடுத்துக்கணும். தானும் அழிந்து தனமும் அழிந்து ஊனும் அழிந்து உயிரும் அழிந்து உடன் வானும் அழிந்து. இந்த இடங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. நான் எங்கே இருக்கிறேங்கிறது மட்டும் நமக்கு தெரியாமல் போச்சுன்னா அதை விட டேஞ்சர் கிடையாது இல்லையா? நான் எங்கே இருக்கிறேன்னு என்ன ஒருத்தர் கேட்குறாரு, எங்கே சார் இருக்கீங்கன்னா, எப்படி பார்த்து எந்த இடம் அப்படின்னா என்ன ஆச்சு இவருக்கு யோசனை ஒன்று. அதனால் இந்த இடம் அது ரொம்ப முக்கியம். இடம். ரெண்டாவது காலம். காலம் எந்த காலம் இது? என்ன காலம்? பகற்பொழுதா, ராப்பொழுதா? பகற்பொழுதில் எந்த மாலை பார்த்தீங்கன்னா காலை மாதிரியே இருக்கும், மகிழ்ச்சி ஏற்படும். அப்போ சில சமயம் பகலில் தூங்க ஆரம்பித்து 7 மணிக்கு எழுந்திரிப்பான், ராத்திரி 7 மணிக்கு எழுந்திரிச்ச உடனே பல் விளக்க ப்ரெஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு போவான். மத்தியானம் தூங்க ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் தூங்கி இருக்கோன்னு ஞாபகம் இருக்காது. எழுந்திரிச்ச உடனே எல்லோரும் விடிய காத்தாலும் எழுந்திரிச்சிட்டாங்க, என்ன இன்றைக்கி விசேஷம்னு நினச்சிட்டு ப்ரெஷ் எடுத்துகிட்டு. ஏன்னா அவனுக்கு அது பிரஜை இல்லை, எந்த காலத்தில் இருக்கிறோங்கிற பிரஜை இல்லை. அவன் 4 மணிக்கு படுத்தான், டயர்டு, 4-4:30 மணிக்கு படுத்தா 7:30 மணிக்கு எழுந்திரிச்சான்னு வச்சுங்களேன். அது என்ன விடியற்கால நேரமா இல்லை சாயந்தரம் அந்தி நேரமானு தெரியாது. இந்த காலங்கிறதும் இடங்கிற ரெண்டு இருக்கு பாருங்க. இந்த பிரஜை ஒரு மனிதனுடைய ஸ்டெபிலிட்டி, அவனுடைய நிலைத்தன்மையை சொல்லணும். நான் என்ன காலத்தில் இருக்கிறேன், நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறது சொல்ல தெரியும். அதனால தான் பாருங்கள், மயக்கம் போட்டு எழுந்திரிச்சவன் எதை கேட்பான், நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்பான். ஏன்னா மகிழ்ச்சி ஏற்பட்டுருக்கு. இடப்பிரஜை இல்லைன்னா அப்போ அவன் எங்கேயோ போயிருக்கான், துரியம் துரியாத போயிட்டு வந்துட்டான். அந்த துரியம் போயிட்டு வந்த மயக்கத்தில் அவனுக்கு எங்கே இருக்கிறோன்னு தெரியல. ஆகையினாலே நீங்கள் அந்த தெளிவை பார்க்கிற பொழுது மனம் என்கிற ஒன்று தான் வந்து வெளியில் போயிட்டு உள்ளே வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். இது வந்து இந்த இடம், இது வந்து இந்த காலம் என்றெல்லாம் வெளியில் போய் டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கும். என்ன டைம் தெரியலையேன்னா உடனே என்ன பண்ணும், கடியாரம் இருக்கான்னு தேடும். மனம்தான் கண்ணை விட்டு தேட சொல்லும். எங்கேயாவது ஒரு கடியாரம் இருக்கும். கடைசியில் அந்த கடியாரத்தை பார்த்து டயத்தை, இதுதான் டயம்னு ஓடாத கடியாரத்தை பார்த்து டயம் சொல்லும். என்ன இப்படி மனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுக்கும் அப்படின்னுட்டு. அப்போ இந்த மாதிரியான மனங்கிற ஒன்று இருக்குது பாருங்க, அதே காணுன்ட்டார். மனம் காணும், அதோடு சேர்ந்து புத்தியை காணும், அகங்காரத்தை காணும், சித்தத்தை காணும். தானும் அழிந்து தனமும் அழிந்து ஊனும் அழிந்து உயிரும் அழிந்து உடன் வானும் அழிந்து மனமும் அழிந்த பின் நானும் அழிந்தமை நான் அறியேனே. நானும் அழிந்தமைன்னாரு. இதுதான் கடைசியில்
இதெல்லாம் அழியுதுன்னு. அழிதல் என்று சொன்னால் இங்கே ஒன்னே ஒன்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அழிதல்னா இல்லாமல் போறதில்ல, உணர்வுக்கு தோன்றாமல் இருத்தல். அழிதல்னா இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் திரும்பவும் அனுபவ நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு திரும்ப வருவார்கள் இல்லவா? அப்போ இருக்கணும்ல. இதை சொல்றாரு, சொல்லும் பொழுது அவருக்கு உடல் இருந்திருக்கு, அந்த உணர்வு இருந்திருக்கு, அது சொல்லத்தானே அவனு நமக்கு அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் இருந்ததே, இதெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றாரு. அப்ப அந்த நிலையில, மோன சமாதி நிலையில இவையெல்லாம் இருந்தும் இல்லாமல் உணர்வை தோற்றுவிக்காமல் மறைந்தன. இப்போ மோனசமாதிங்கிறது எது என்று கேட்கிற பொழுது, மற்றவங்கள்லாம் மோனசமாதின்னு சொல்றத நம்பாத. மோனசமாதிக்கு போய் வந்தவர்கள் தடத்த சிவம் அவர்களெல்லாம் அவர்கள் சொல்லுகிற அந்த நிலை, அவர்கள் வந்த பிறகு அவர்கள் நிலை, அவர்களுக்கு இந்த செய்திகளை சொல்லுவதற்கு கூடுகிறது என்று சொன்னால் அதனுடைய வாசனை இன்னும் இருக்கிறது. அவர்களுக்கு அந்த வாசனை இன்னும், அதனால அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நிலைக்கு போயிட்டு வந்தவங்கள எதுவுமே செய்ய முடியலையா கடைசி வரைக்கும். என்னென்னமோ பண்ணி பார்த்தான் மணிவாசகரை, அவருக்கு அதெல்லாம் ஒன்றுமே, அவன் தான் செஞ்சான் எல்லாத்தையும். பாண்டியன் தான் எல்லாத்தையும் செஞ்சான், என்ன வேணும் செய்யிட்டான். அவரை ஒன்றுமே அஃபெக்ட் பண்ணலது. அவர் அந்த நிலைக்கு வந்துட்டார். வானும் அழிந்து, அதான் ரொம்ப முக்கியம். இந்த வானும் அழிந்து மனமும் அழிந்த பின்னு அப்படின்னார். தானும் நானும் அழிந்தமை, நான்கிறது எல்லாவற்றிற்கும் வேறாக நான் இருக்கிறேன் என்கிற உணர்வு. நான்கிற உணர்வு எல்லாவற்றிற்கும் வேறாக, அதாவது பதிக்கும் பாசத்திற்கும் அப்பாற்பட்டு பசு என்ற ஒன்று இருக்கிறது, நான் என்கிற ஒன்று இருக்கிறது என்கிற அந்த உணர்வும் போயிடுச்சு. உணர்வு போச்சு, ஆன்மா போகலை. ஆன்மா இருக்கு இன்னும். ஆன்மா போயிடுச்சு, அழிஞ்சிருச்சுன்னு சொன்ன, நான் அழிந்துருச்சுன்னு சொல்லிட்டோம்னா அது ஆன்மா அழிஞ்சு. பதி பசு பாசம் என பகர்முடில் பதியினை போல் பசு பாசம் அனாதி அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ அது ராங்கா போயிடுமே. அதனால எப்பவுமே அழியாது, அது தோணலைங்கிறாரு. அது தோணலை அப்படிங்கிறாரு. எப்பவுமே நமக்கு நம்ம ஒரு வேலையில் மூழ்கி இருப்போம். வேலையில் மூழ்கி இருக்கிற பொழுது பக்கத்தில் இருக்கிறவருடைய பிரஜை நமக்கு போயிடும். அவங்க அங்கே இருந்து வேலை செய்கிறாங்க, அவங்க ஏதோ செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டுருக்காங்க, இதெல்லாம் கூட தெரியாது. பல பேரை கூப்பிட்டு பார்த்துருக்குறாங்க, அல்லது வேற ஏதோ வெளியில் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு, சத்தம்லாம் கேட்காது எதுவுமே. ஏன்னா இதில் உள்ளே போயிட்டோம். இப்போ இந்த மாதிரி மனங்கிறது விடுபட்ட பொழுது புறத்த செய்திகள் எல்லாமே அறுபட்டு போகுது. மனமும் அழிந்த பிறகு நான்கிற ஒரு தனி உணர்வு இருக்க, அந்த உணர்வு இல்லாமல் போயிடுச்சு, பிரித்தறிய முடியாத நிலையில். அதைத்தான் அந்த திரிபுடிகம் இழந்த நிலைன்னு சொல்ல வருகிறது. இது எப்படி நிகழ்ந்தது இதில் அப்படிங்கிறது நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா, அது நிகழ்ந்தது இப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லுவேனே தவிர அது எப்படி இருந்ததுன்னு நான் அறியனேன்னார். இது எப்படிலாம் கூடிச்சுது, இது எப்படி அந்த அனுபவம் கிட்டிட்டு என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே தவிர அது எவ்வாறு நிகழ்ந்தது, அது எப்படி எது முதல்ல போச்சு, எது ரெண்டாவது போச்சு, எல்லாமே போய் ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன்னு இல்லாமல் ஒரு உணர்வு மட்டும், நான்கிற உணர்வு இல்லாமல் ஒரு ஆனந்த உணர்வு அது நின்று எல்லாம் உள்ள வல்லமை உடையதாக இருக்கிற ஒன்றாக தன்னை எண்ணுகிற, எந்த பந்தமும் எந்த சங்கிலியும் பிடித்திருக்காத ஒரு விடுபட்ட நிலை அது. அப்படி ஒரு நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு வானவெளியில் நாம் அப்படியே இருக்கிறோன்னு வச்சுங்க. முதக்கலை அப்படியே இருக்கிறோம், கையும் இல்லை, எந்த பக்கமாக ஈர்ப்பு இல்லை, தள்ளுதல் இல்லை, பண்ணுறது இல்லை, எதுவுமே இல்லை, அப்படியே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கற்பனைக்கு சொல்லுகிறேன் இருந்த நிலை. ஆனால் அங்கே ஆனந்தம் மிஸ்ஸிங்க. ஆனால் இங்கே ஆனந்தம், இந்த உணர்வு, உயிரானது அறிவு தானே, அறிவு பொருள் அது. அதனால அந்த அறிவில் அந்த உணர்வுங்கிறது ஆனந்த உணர்வு மட்டுமே இருக்கும். இப்போ ஆனந்த உணர்வே இல்லை அதுக்கு, அந்த அறிவில் ஆனந்த உணர்வு. அதனால தான் அது அப்படி ஒரு மிக்சட் ஃபீல். அதை இன்பமும் துன்பமும் அனுபவித்து பிரபஞ்ச இன்பத்தையும் பிரபஞ்ச துன்பத்தையும் தான் அது உணர முடியும். அடுத்த பாட்டில் அதை ரொம்ப தெளிவாக சொல்லுவார். இன்னும்
மணிவாசகர் சொல்லுவார், ரொம்ப அற்புதமான பாட்டு. வான் கெட்டு, இவர் சொன்னார் பாருங்க, வானும் அழிந்துன்னாரு, அவர் எல்லாம் கெட்டும்பார். எப்படி டேலி ஆகுதுன்னு பாரு. வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண்கெடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு. பெருமானுடைய அந்த ஸ்டேட்டஸ் சொல்கிறார், பெருமான் ஸ்டேட்டஸ் சொல்கிறாரு, அடுத்தது தன்னுடைய ஸ்டேட்டஸ் சொல்கிறாரு, ரெண்டும் டேலி ஆகுதுன்னு சொல்கிறார். வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர், இது பஞ்சபூதங்களினுடைய விடுபட்ட தன்மை. வானம், மாருதம்னா காற்று, அழல் நெருப்பு, நீர், பிறகு மண், இவை எல்லாம் பூதங்கள் ஐந்தும் கெடினும். வான் கெட்டு மாருதம் மாய்ந்து அழல் நீர் மண் கெடினும், அவையெல்லாம் மாயையினுடைய காரியங்கள் தானே. அவையெல்லாம் கெடினும் என்று சொன்னால் திரும்பவும் சூக்கமமாக சென்று அவை மாயையிலே ஒடுங்குகிற பொழுது நமக்கு தான் கெட்டல் இன்றி சலிப்பறியா தன்மையனுக்கு, அவனுக்கு இதை ஒன்றுமே செய்யாது. ஏன்னா அவன் இதிலேருந்து எதுவும் பெறலை, நம்ம தான் எல்லாம் பெற்றிருக்கிறோம். அது கெட்டுச்சுன்னா நம்ம திரும்ப இருளுக்கு போய் மாட்டிடுவோம். அப்படி கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி, இதைதான் இதில் சொல்றார் திருமூலர் சொல்றார். நான் கெட்டவா பாடினான், நானும் அழிந்தவை ஊனும் கெட்டு. நீங்க இந்த பாட்டை இதோட வச்சு டாலி பண்ணி பார்த்துங்க. ஊனும் கெட்டு வானும் அழிந்து மனமும் அழிந்த பின்னர, வானுங்கிறத அப்படி இடம் வச்சு இவர் சொல்லியிருக்கிறார். ஊன் கெட்டு உடம்பு, உயிர் கெட்டு பாருங்க, இதுலேயும் பாருங்க, ஊனும் அழிந்து உயிரும் அழிந்து. ஊன் கெட்டு உயிர் கெட்டு, உயிர் கெட்டுங்கிறது கீழே நான் கெட்டுன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த உயிருங்கிறது உயிர்ப்பு, அது உணர்வு கெட்டு, உள்ளமும் போய், அங்கே மனமும் போய், என்னென்னலாம் திருமூலர் சொன்னாரோ அத்தனையும் மணிவாசகர் சொல்லி இதை அனுபவிச்சேங்கிற அங்க சொல்றார். வானும் அழிந்து மனமும் அழிந்த பின் நானும் அழிந்து நானும் கெட்டவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ அப்படிங்கிறாரு. இப்போ ஐயா, அது ரெண்டு தடத்த சிவன் எவ்வளோ தெளிவாக தெரியுது. மணிவாசக பெருமான் தடத்த சிவம், நானும் கெட்டவான்னாரு, நானும் அழிந்தவை நான் அறியேன்னு. இதை நம்ம பாடுவோமா அப்படின்னு கேட்குறார். தெள்ளேனம் பாடுவோமா அப்படின்னு மணிவாசகர் கேட்கிறார். போயிட்டு வந்தோமே, எப்படி இருந்தது? எப்படி இருந்ததுன்னா என்னென்ன இல்லைன்னு வேணா சொல்கிறேன், எப்படி இருந்ததுன்றது சொல்கிறதுக்கு முடியல. எதெல்லாம் இல்லைன்னு வேணா சொல்கிறேன், இது இருந்ததுங்கிறத எப்படி சொல்கிறது, இல்லைங்கிறத வேணா எல்லாத்தையும் சொல்கிறேன். தான் அழிஞ்சு தனம் அழிந்து ஊன் அழிந்து உயிர் அழிந்து வான் அழிந்து மனம் அழிந்து நானும் அழிந்தவன், இவ்வளோதான். நான் அறியேனேன்னார். நான் அறியேனேன்னா இதெல்லாம் எங்கே போச்சு, என்கிட்ட தான் இவ்வளவு இருந்தது, இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலன்னார். இந்த தொடர்போட அடுத்த பாட்டு சொல்றார், 19வது பாட்டு. இருளும் வெளியும் இரண்டையும் மாற்றி பொருளிற் பொருளாய் பொருந்த உள்ளாகி அருளால் அழிந்திடும் அத்தன் அடிக்கே உருளாத கல்மணம் உற்று நின்றேனே. திரும்பவும் அந்த மோன சமாதியினுடைய நிலையத்தான் சொல்லுகிறார். உருளாத கல்மணம் உற்று நின்றேனே. உருளாதங்கிறது உருகாத கல்மணம், கல்லு மனம், உருகாத கல்மணம். அது இப்ப அது அசைவற்ற நிலையில அது அசைஞ்சு 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 தனியும் நமக்கு தீங்கு விளைவித்தது அதுதான். இருளும் வெளியும் இரண்டையும் மாற்றி, நம்ம முதல்ல கேவல நிலையில இருந்தோம், அங்க ஒண்ணுமே தெரியல, ஒன்றும் தெரியல, ரொம்ப ஒரு கேவலமான நிலை அது. அது கேவல நிலை, அதான் இருள். அப்புறமா கருவிகரணங்கள்லாம் கொடுத்தாரு, ஒளி நிலைக்கு வந்தோம். வந்தா எல்லாம் தலைகீழ தெரியுது. நல்லதெல்லாம் கெட்டதா, கெட்டதெல்லாம் நல்லதா, உயர்ந்ததெல்லாம் தாழ்ந்ததா, தாழ்ந்ததெல்லாம் உயர்ந்ததா,
நிலையில்லாததெல்லாம் நிலையானது போல, நிலையானதெல்லாம் நிலையில்லாதது போலவும், இரண்டையும் இப்படி ரெண்டா தெரிஞ்சது எல்லாம் மேலுங்கீழுமா மாறி தெரிஞ்சு. அப்ப சகல நிலையில தெரிஞ்சுது, ஆனா உண்மையா தெரியல. எல்லாம் எல்லாம் தலைகீழா தெரியுது. எல்லாம் தலைகீழா தெரியுது. ஏன் எல்லாம் தலைகீழா தெரியுது? ஏன் தலைகீழா இருக்கு? எல்லாம் நம்ம தலைகீழா இருக்கோம், அதனால எல்லாம் தலைகீழா தெரியுது. தலைகீழா தெரிஞ்சுது, அதனால நமக்கு இதுதானே சிறப்பு, இதுதானே முக்கியம், இதுதானே நிரந்தரம், இதுதானே நிலையானது, இதுதானே இன்பம் என்று நாம் சென்று பற்றுவது எல்லாம் தலைகீழா இருக்கு. இதெல்லாமே தலைகீழ இருக்கு. இப்போ புரியுதா உங்களுக்கு? தலைகீழ இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, எதெல்லாம் நிலையிலையோ அதையெல்லாம் நிலைன்னு நினைக்கிறோம், எதெல்லாம் நிலையானதோ அதெல்லாம் நிலை இல்லைன்னு நினைக்கிறோம். இப்போ என்ன நினைக்கிறோம்? உடம்பு, செல்வம், வீடு வாசல், வசதி எல்லாத்தையும் நிரந்தரம். இதை எப்படி ஈட்டிக் கொள்வது, இதை எப்படி சேர்த்து கொள்வது, இதை எப்படி பெருக்கிக் கொள்வது. ஆனால் இது எல்லாமே நிரந்தரம்னு நினைக்கிறதுனால தானே சேர்க்கிறோம். இப்போ 10 கோடி சேர்த்தவன் 10 கோடியையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? லைஃபு நமக்கு 100 வயசு ஃபுல்லாக கொடுத்தா கூட 10 கோடியை நம்ம செலவு பண்ண முடியாத. அதுக்கப்புறம் நம்ம அது இருந்து என்ன பண்ணுறது யோசிக்கிறானா? யோசிக்க மாட்டோம். 10 20 ஆக்கிறதுக்கு எத்தனை பேரை ஏமாற்றலாம், எத்தனை பேரை வஞ்சம் செய்யலாம் அப்படின்னு தான் நினைக்கிறான். 20 கோடி இருக்கிறவனுக்கு கூட என்ன நினைக்கிறான்? 50 கோடி ஆக்கிறதுக்கு யாரெல்லாம் எப்படி எப்படிலாம் ஏமாற்றலாம், பல்காக ஏமாற்றலாமா, சிங்கிளாக ஏமாற்றலாமா, இப்படி தான் இப்படியே தான் அது அவனுக்கு தோணுகிறதே தவிர, ஒரு மனிதன் எவ்வளவு அனுபவிக்கலாம் அப்படிங்கிறது லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் உயிர் இருக்கிறவர், அதுவும் சில சமயம் என்ன பண்ணிடுவார், இன்னதை அனுபவிக்க முடியாதபடி பண்ணிடுவார். சில விஷயங்களை அனுபவிக்கவே முடியாது, சில விஷயங்கள் இருக்கும் அனுபவிக்க முடியாதபடி பண்ணுவார். இருந்தாலே போதும்னு சந்தோஷப்படுவான். நம்ம பேரில் இருக்குல்ல அது போதுமா, ஆனால் அவனால் ஒன்றும் சந்தோஷப்பட முடியாது. ஏன் இதெல்லாம் ஒரு நிலைன்னு நினச்சி இதெல்லாம் ஒரு சந்தோஷம்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவனுக்கு உண்மை தெரியாமல் பொய்யை உண்மை என்று உண்மையை போய் நிலையில்லாதனவற்றை நிலையென்று உணரும் புல்லறிவாண்மையினார். அது புல்லறிவு, உண்மையான அறிவு, கீழான அறிவு அது என்று சொல்லுகிறார். என்ன பண்ணுறது? மினுமினுங்குது லைட்டு இருக்க முடியுமா? மினுமினுங்குதே, தங்கம் போல இருக்க, வெள்ளி போல இருக்க அப்படின்ட்டு எடுத்து பத்திரமா எடுத்து வச்சு, கண்ணாடி கூழ், ஒரு கூழாங்கல், ஒரு கண்ணாடி தூள், அது எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா வெளிச்சம் வந்த அப்புறம் பார்த்துக்கலாம் பத்திரமா அப்படின்னு. எவ்வளவு சொன்னாலும் எடுக்காது. இப்போ ஒருத்தர் தன்னுடைய காலத்தில் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்பதை எப்பொழுது அவருக்கு தோணுகிறது, தான் என்ன செய்ய வேண்டும், தனக்கு என்ன தேடிக்கொள்ள வேண்டும் எப்பொழுது தோன்றுகிறதுன்னா, எல்லாம் தன்னை யாரும் கவனிக்கலை, தனக்கு யாரும் கவனிப்பு இல்லைன்னு நிலை வருகிற பொழுது அது தோணுகிறது. அப்போ பை தட் டைம் இட் வுட் ஹவ் பீன் வெரி டூ லேட்டு. அது திரும்பவும் ஒரு செய்தி. ஆகையினால 2 நிலை, ஒன்று சகல நிலை, இன்னொன்று கேவல நிலை. கேவலத்தில் ஒன்றும் தெரியல, சகலத்தில் தலைகீழாக தெரியுது. கபிலினர் மாமுதல் தடிந்த செவ்வேர் செய், மாமுதல் தடிந்த செவ்வேர் செய்னார். தலைகீழாக நிற்கிறான் அவன், மாமரமா நின்றவன் தலைகீழாக நிற்கிறான் சூரபதுமன். ஏன் அப்படின்னு, அறியாமையினாலே விளைவது தலைகீழ். தலைகீழாக நிற்கிறதுன்னா என்னன்னு கேட்டால், நல்லது கெட்டதும் கெட்டது நல்லதுமா தெரியுது பொருள்லாம். அதனால அம்மா என்ன பண்ணாங்க, தலைகீழாக வந்துட்டாங்க. இவங்க தலையில நின்று பார்த்ததுனால இப்போ எல்லாமே நேராக தெரியுது, நல்லது எது கெட்டது எதுன்னு. அதுதான் இந்த தலைகீழாக நின்று பார்த்தல் என்பது. தலைகீழ நின்று பார்த்தா அவர்கள் சுத்தத்துக்கு போயிட்டாங்க. சுத்தத்துக்கு போனவுடனே உள்டாயிடும். எது உண்மையோ அது உண்மையாக தெரியும், எது பொய்யோ அது பொய்யா தெரியும், எது நிலையோ நிலையாக தெரியும், எது பொய்யோ அது பொய்யா தெரியும். இப்படி தெரிவது சுத்த நிலை. மாற்றி தெரிவது அசுத்த நிலை, சகல நிலை. ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது கேவல நிலை. இப்போ கேவலமும் சுத்தமும் ஒன்றுன்னு சொல்லிடக்கூடாது.
அது சில பேர் அப்படி சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. கேவலத்தில் ஒன்றும் தெரியாது, சகலத்தில் மாற்றி தெரியும். இருளும் வெளியும் இரண்டையும் மாற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? கேவலத்திலையும் சகலத்திலையுமே சுற்றிட்டு இருக்கிறத ரெண்டையும் மாற்றி சுத்தத்துக்கு போ. அங்கே போனால் பொருளில் பொருளாய் தெரியும். எது பொருளோ அது பொருளாக தெரியும். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணருங்கிற நிலை போய் பொருள் உள்ளவற்றை பொருளானவற்றையே பொருள் என்று தெரியும். பொருளில் பொருளாய் பொருந்த உள்ளாகி. சொல்லுங்க, பசங்களா இருந்தா ஏமாத்துறது ஈஸி. ஒரு குழந்தை நல்லா காட்பெரி சாக்லேட்டு, இவ்வளோ மொத்தத்துக்கு காட்பெரி சாக்லேட்டு, அதை எடுத்து அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட காட்டி, இந்த மாதிரிமா சாக்லேட்டு உனக்கு தாம்மா அப்படின்னு உடனே, அங்கிள் தேங்க்யூ அங்கிள், நீங்கள் காதில் போட்டிருக்கிறியா, அது எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு. அது என்ன பண்ணும்? கழட்டிக்கங்க, அதுக்கு என்னால் கழட்ட முடியாது, நீங்கள் கழட்டிக்கங்க அப்படின்ட்டு காட்டிடும். இந்த சாக்லேட்டை கொடுத்து அது வாங்கிடுவோம். எனக்கு தெரியும், குழந்தைக்கு தெரியாது அதனுடைய மதிப்பு. இப்போ நம்ம கூட நம்ம வினை அங்கேருந்து வந்து சாக்லேட் வேணுமா, உன்னுடைய பொன்னான நேரத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டு, இந்த பொன்னான நேரத்தை, இறைவனை நினைக்க வேண்டிய நேரத்தை, இறைவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டிய நம்ம காலத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும். பூவை போடுறது இருக்கட்டும், நீர் வார்க்கிறது இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேற என்ன செய்கிறது இருக்கட்டும், நைவேத்தியம் எல்லாமே இருக்கட்டும், காலத்தை கொடுத்தீங்களா? காலம் உண்டாகவே காதல் செய்யுது. காலத்தை கொடுங்க, காலங்கிற ஒரு தத்துவத்தை கொடுங்க. அவ்வளோதான், தாண்டி டக்குன்னு போயிடுவீங்க மேலே. சுத்தமாயிக்கு சுத்தமாயிக்கும் அசுத்தமாயிக்கும் நடுவில் இருக்க பிரிட்ஜு காலம்தான். காலாளி காலால் உதைத்தார். அந்த காலன் இந்த எண்டில் இருக்கான், அந்த எண்டில் சிவம். இதை கடந்தோம்னா அங்கே போயிடுவோம். இந்த காலத்தை கடக்கணும். இந்த காலத்தை கடப்பது என்பது தான். காலத்தை கடப்பதுன்னா எப்படி சார் கடக்கிறது, எப்படி சார் கடக்கிறது, அது என்ன எப்படி அப்படின்னு ஒன்றும் இல்லைப்பா. காலத்தை சிவனுக்கு அர்ப்பணி. என்னென்ன நேரம்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் அவரை பற்றியே நினைந்து அவருக்காகவே அர்ப்பணி. அதில் கொஞ்ச நேரம் இப்படி எடுத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் அப்படி எடுத்துக்கிறேன்னு இல்லாமல் எல்லா நேரம் ஒன்று தான்ப்பா அப்படின்னு கொடு. யூ ஆர் ஃபாஸ்ட்லி கிராசிங் த பிரிட்ஜ். அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. இருளும் வெளியும் காலத்தின் அடிப்படையில் தான் வந்து சகலம் கேவலம் சுத்தமெல்லாம். இருளும் வெளியும் இரண்டையும் மாற்றி. சகல கேவலம் ரெண்டையும் விட்டு வாங்க வெளியில. கேவலம் சகலம் தினம் தூங்குறது, ஏந்திரிக்கிறது, சுத்துறது, திரும்பவும் தூங்குறது, திரும்பவும் சுத்துறது வேண்டாம். இரண்டையும் மாற்றி பொருளில் பொருளாய் பொருந்த. பொருளில் பொருளாய், எந்த பொருள் எது உண்மையோ அதிலே போய் பொருந்த உள்ளாகி. அதெல்லாம் தெரிஞ்சு போயிடும். இந்த தத்துவங்கள் எல்லாமே பொய் என்று தெரியும். அருளால் அழிந்திடும் அத்தன் அடிக்கே. அருளால் அழிந்திடும், அருளால் அழிந்திடும்னு சொன்னார். அருளால் எதாவது அழியும்? தானும் அழிந்து, தனமும் அழிந்து, ஊனும் அழிந்து, உயிரும் அழிந்து, உடன் வானும் அழிந்து, மனமும் அழிந்த பின் நானும் அழிந்தமை. இதெல்லாமே அருளால் அழிதல். அருளால் அழிய வேண்டியது இது, அருளால் பெற வேண்டியது சிவம். வானும் அழிந்து மனமும் அழிந்த பின் நானும் அழிந்தமை நான் அறியேன். இதைத்தான் சொன்னார். அருளால் அழிந்திடும் அத்தன் அடியிலே. அடிக்கேன் இருக்கே, அடிக்கு அப்படிங்கிறது வந்து 4ஆம் வேற்றுமை உருவு. இது 7ஆம் வேற்றுமை உருவா பண்ணிக்கணும். அருளால் அழிந்திடும் அந்த சிவாத கமலங்கள் இருக்கிறதே, அதை எப்பொழுதும் நினைத்தல். பெருமானுடைய திருவடிகளையே எப்பொழுதும் நினைத்தல். அப்போ இதெல்லாம் பொய் பொருள்கள்லாம் என்னை சுற்றி இருக்குதே, நான் நல்லா தெரிஞ்சு போச்சு, இப்போ நல்லா தெரியுது,
எவ்வளோ என்னை சுற்றி எத்தனை பொய் இருக்குன்னு தெரிஞ்சுது, எத்தனை பொய் இருந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அப்போ உண்மை தெரிகிற பொழுது என்னை சுற்றி இருந்த நண்பர்கள் எத்தனை பேர், அவர்களெல்லாம் உண்மையான நண்பர்களா பொய் நண்பர்களா, இதெல்லாமே தெரியுது, ஒன்று ஒன்றா தெரிய ஆரம்பிச்சுது. அப்படி எல்லாம் இவ்வளவும் தெரிஞ்சு போச்சே, எப்படி விடுபடுவது? தெரிஞ்சிருச்சு இல்லையா? ஆனால் விடுபடுவது எப்படி அப்படின்னா, அத்தன் அடிக்கே, பெருமானுடைய திருவடி, அடியினால்னு அர்த்தம், அடியில்னு அர்த்தம். அத்தனை சிவபெருமானுடைய திருவடியில் அருளால் அழிந்திடும், அத்தனையும் அழிஞ்சிடும். ஆகையினாலே நீ முன்ன சொன்ன அந்த கருத்தை வலியுறுத்துகிறார். எல்லா அருளால் அழிந்திடும் நம்ம முதல்ல பார்த்தோம். ஆனால் அதுக்கு நீ என்ன செய்யணும்? இந்த கேவல சகலத்தை விட்டு சுத்தத்துக்கு வரணும். சுத்தத்துக்கு வர்றதுக்கு முதல்ல அந்த பிரிட்ஜை தாண்டறதுக்கு காலமெல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணி. காலத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்காமல் வேற எதுக்காவது அர்ப்பணிச்சா நமக்கு காலனுக்கு நாம் பூஜை பண்ணுறதா அர்த்தம். காலன்னு ஒருத்தன் வரான் இல்லை, அவனுக்கு செய்கிற பூஜை. அவர் சாமி எப்போ வரப்போகிறீங்க, எருமையோட வருவீங்களா, எருமையை சர்வீஸுக்கு விட்டுருக்கீங்களா, இல்லை எருமை எப்போ வரும் அப்படின்ட்டு வரும்போது பாசக்கயிறு கொண்டு வருவீங்களா அப்படின்லாம் கேட்டு பூஜை பண்ணுறது தான் இந்த காலத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கறது. கண்டது கடையதுக்கெல்லாம் கொடுக்கறது. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக இருக்கிற அத்தனைக்கும் கொடுக்கறது இருக்க இந்த காலத்தை. அதில் வேற சொல்லுவான் பாருங்க, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியம். நேரமே இல்லை சார், எனக்கு கோயில் போனியான நேரமே இல்லை சார், என்னப்பா தேவாரம் படிச்சா நேரமே இல்லை சார், ஆஃபீஸில் உட்காந்து வெட்டி பேச்சு, நாள் முழுக்க வெட்டி பேச்சு. சரி, அப்போ திரும்ப வந்து என் வீட்டுக்கு அப்போயாவது ஒரு நல்ல பேச்சு, நல்ல செய்திகள், நல்ல அப்போவும் பக்கத்து வீட்டுக்காரரை கூப்பிட்டு வச்சு வெட்டி பேச்சு, எய்த்து வீட்டுக்காரரை வச்சு பாலிட்டிக்ஸு பேசு. நீ பேசி திருந்துறதா இந்த பாலிட்டிக்ஸு? ஏன் சாமிகிட்ட அதை அர்ப்பணிக்க கூடாது? அத்தன் அடிக்கே சென்றால் அருளால் அழிந்திடும். ஆகையினாலே சுத்தமாயை என்று சொல்லக்கூடியதுக்கு எப்படி செல்வதெல்லாம் கேட்காது. அங்கே போனவொன்னே அடியில் உருளாத கல்மணம். இந்த கல் மனம் எப்படி உருகவே இல்லை, அந்த மனம் இப்போ ஸ்டாண்ட் ஸ்டில்லா, கல் போன்ற ஒரு உணர்வு, எதற்கும் அசைவில்லாத நிலை, மலை போன்று நிற்கின்ற, திண்ணிய மலை போல நிற்கின்ற இல்லையா, அந்த மலை போல நிற்கின்ற அந்த ஒரு உணர்வை உற்று நின்றேனே, அந்த உணர்வை பெற்று நான் நின்றேன் என்று சொல்லுகிறார். இருளும் வெளியும் இரண்டையும் மாற்றி பொருளில் பொருளாய் பொருந்த உள்ளாகினார். பொருளில் பொருளாய் பொருந்த உள்ளாகினா பொருளில் பொருள் தெரிஞ்சு போச்சு. அப்பிறகு அதில் பொருந்துதலும் அது மயமாக ஆதலும், பொருந்துவதும் அது மயமாக ஆதலும். சிந்தனை நிந்தனை காக்கி நாயினேன் கண்ணினை நின் திரு பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி. என்ன சொல்லலை திருவாசகத்தில்? எதுக்கு ஆன்சர் வேணும் உங்களுக்கு? சொன்னது எல்லாத்துக்கும் ஆன்சர் திருமுறைகளில் இருக்குது, திருவாசகத்தில் ஆன்சர் இருக்கு. பொறுத்துறதுன்னு பொருந்த உள்ளாகின்னு என்னன்னா, சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திரு பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆண்டு கொண்ட இச்சை மாலமுத பெரும் கடலே செந்தாமரை காடனிய திருமேனி சுடரே எல்லாம் சொல்றார். இதெல்லாம் அந்த நெறிமுறைகளில் நம்மை செலுத்துகின்ற அந்த உயர்ந்த நிலை. இவங்கெல்லாம் உண்மையிலேயே மோனசமாதி போய்விட்டு வந்தவர்கள். அதனால இவர்கள் தடத்த சிவம். இதை நாம் கேட்காம ஆமாம் இது எப்போ பார்த்தாலும் அப்போ வேற ஒன்றும் வழி இல்லை. ஏன்னா அப்போ சகலத்தில் அந்த சகல நிலையில் அவர்கள் தலைகீழாக தெரியுது. அவங்களுக்கு இது முக்கியம் இல்லை, அது முக்கியம்னு. இப்போ நமக்கு எது முக்கியம்னு தெரியுதோ அதைத்தானே நம்ம பெருசாக நினைப்போம். குழந்தையா இருக்கிற பொழுது தாயும் தந்தையும் முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைப்போம். வளர்ந்துட்ட பிறகு தாயும் தந்தையும் தொந்தரவாயிடும், இது எங்கே நவுந்தா பரவாயில்லையேன்னு தோணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த உயிர்கள்
நமக்கு துணையாக இருக்கின்றன என்று எண்ணுகிற பொழுது இருக்கிற நினைப்பும், அதற்கு பிறகு ஏற்படுகிற முனைப்பு, அதனால் என்ன ஆகிடும், தந்தை தாய் வீட்டுக்கு போனால் ஏன் லேட்டுன்னு கேட்பாங்க, எப்போ லேட்டுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரியான அந்த மனமானது அந்த உண்மை நிலை தெரியாததுனால அவர்களெல்லாம் சுமையாக தெரிவார்கள். ஆகையினால தான் அதை இங்கே ரொம்ப அழகாக சொல்லுகிறார். சுத்தநிலை வந்தவர்களுக்குத்தான் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். ஆகையினால எது உண்மை எது பொய் என்று தெரிவதற்கு முதல்ல சுத்தத்துக்குள்ள நுழையணும். அதுக்கப்புறம் நீ அங்கே துரியாதீதம் போகிறது இருக்கட்டும், முதல்ல சுத்தத்துக்குள்ள நுழையணும். கேவலத்தை சகலத்திலிருந்து விடுபட்டு சகலத்திலிருந்து சுத்தத்திற்கு நுழைய வேண்டும் என்கிற ஆர்வம் தலைப்பட்டு, அந்த ஆர்வம் தலைப்படுகின்ற காரணத்தினாலே அந்த சுத்தத்திற்குள்ளே நுழைந்து, சுத்தத்திலே நுழைந்த பிறகு நாம் கொள்ளுகிற அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக அது தாண்டி போய் சுத்தத்தில் நுழைஞ்சு போக ஆரம்பித்தோம்னா தத்துவ சுத்தி, ஆன்ம சுத்தி, அதற்கு பிறகு செல்லுகிற அந்த உயரிய நிலையாக விளங்குகிற தத்துவ சுத்தி, ஆனந்த சுத்தி முடிந்த பிறகு செல்லுகிற நிலை சிறப்பு நிலை. அந்த சிறப்பு நிலையத்தான் சொல்லுகிறார். இருளும் வெளியும் இரண்டையும் மாற்றினார். இருளும் வெளியும் இரண்டையும் மாற்றி என்று சொல்லுகிற பொழுது தூங்கக்கூடாதுன்னு சொல்லலை. தூங்கக்கூடாது, விழிப்பு நிலையிலே எப்போ இருக்கணும் அப்படிலாம் சொல்லலை. இருளும் வெளியும் இரண்டையும் மாற்றி, இருளும் வெளியும் இரண்டையும் மாற்றி என்று சொல்லுகிற பொழுது சகலத்தையும் கேவலத்தையும் இரண்டையும் நாம் உள்ளபடி உணர்ந்து அதனை மாற்றி என்று சொன்னால் அதிலிருந்து விடுபட்டு பொருளில் பொருளாய் பொருந்தும் சுத்தத்திற்கு செல்வோமாக என்று குறிப்பிடுகிறார் என்று சொல்லி, மோன சமாதியினுடைய நிலையை எடுத்து சொல்வதற்கு தடத்த சிவங்களால் தான் முடியும். அதனை எடுத்து சொல்லி அவர் வெளியில் ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க தடத்த சிவன் தான். அவங்க திரும்ப இப்போ சாக்கிறதுக்கு வந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரோடையும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, ஞானசம்பந்தர் எல்லா அடியாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்பர் சாமி சாப்பிட்டாரு, மணிவாசக பெருமானு ஹவுஸ் அரெஸ்டில் வச்சாங்க. எல்லாம் அப்போல்லாம் மாறிட்டாங்களா என்ன? இல்லை, தடத்த சிவன் தான். அப்படி அந்த நிலையில் இருந்து தான் அதை சொல்ல முடிஞ்சது என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து, நாளை முதல் சென்னை ICF கமலவனார் சத்சங்கத்தில் அங்கே நான் அடியேன் பேசுகிறேன். நேரில் வந்துருங்க. ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணிக்கு திருமுறை இன்னிசை, ஒரு பெரிய விருந்து. 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருத்தணி சுவாமிநாதன் ஐயா வராங்க, 5லேருந்து 7 பாடுறாங்க. 7 மணிக்கு அடியேன் முதல் தந்திரத்தினுடைய சாரத்தை சொல்லுகிறேன். நாளைய தினத்திலிருந்து தொடங்குகிறது. நீங்கள் நாளை மறுநாள் உங்களுக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் குற்றாலம் சுப்பிரமணியம் ஐயா வருகிறார்கள் 5 மணிக்கு. 7 மணிக்கு அடியேன் 2வது தந்திரத்தை பற்றி பேசுகிறேன். பிறகு சனிக்கிழமை அன்னைக்கு கரூர் சுவாமிநாதன் வருகிறார் 5 மணிலேருந்து 7 மணி. பாருங்கள் என்ன விருந்து உங்களுக்கு. அடியேன் 7 மணிக்கு 3ஆம் தந்திரம் பற்றி பேசுகிறேன். பிறகு ஞாயிற்றுக்கிழமை சர்க்குருநாத தேசிகர் 5லேருந்து 7, நான் 7 மணிக்கு 4ஆம் தந்திரம் பற்றி பேசுகிறேன். பிறகு திங்கட்கிழமை வள்ளி உமாபதி பாடுகிறார்கள் 5லேருந்து 7. அடியேன் 5ஆம் தந்திரம் பற்றி பேசுகிறேன். பிறகு செவ்வாய்க்கிழமை கதிர்வேல் ஓதுவார் காஞ்சிபுரத் அவர்கள் 5லேருந்து 7 பாடுகிறார்கள். அடியேன் 6ஆம் தந்திரம் பற்றி பேசுகிறேன். பிறகு புதன்கிழமை சிவதுரைராஜ் சமயபுரம் ஓதுவார் அவர்கள் பாடுகிறார்கள் 5லேருந்து 7, நான் 7ஆம் தந்திரம் பற்றி பேசுகிறேன். வியாழக்கிழமை திரும்பவும் நம்முடைய தஞ்சாவூர் ஓதுவார் சிவனேசன் ஓதுவார் அவர்கள் பாடுகிறார்கள். அதில் நான் திரும்பவும் 7ஆம் தந்திரமே பேசுகிறேன். பிறகு வெள்ளிக்கிழமை ஓதுவார் காஞ்சிபுரம் சிவராஜபதி அவர்கள் ஒரு ஓதுவார் பள்ளிக்கூடத்திற்கு ஆசிரியராக இருக்கிறார். அவர் பாடுகிறார் 5லேருந்து 7. அடியேன் 8ஆம் தந்திரம் பற்றி பேசுகிறேன். பிறகு சனிக்கிழமை மிக சிறப்பான நிகழ்ச்சி, ஏயாதி ஓதுவார் 4:30 மணிக்கே வருகிறார்.
6:30 வரைக்கும் ஒதுக்குறார். 6:30 மணிக்கு நம்முடைய தர்மி ஆதீனம் குருமகா சன்னிதானம் எழுந்தருளுகின்றார். அவர் வந்து 8ஆம் தந்திரத்தை வெளியிடுகின்றார். அது வந்து பதிவு செய்யப்பட்ட ஒரு பென்ட்ரைவ், அந்த பென்ட்ரைவோட புத்தகமும் வழங்கப்பெறுகிறது. அதை வெளியிடுகின்றாங்க. சுவாமி ஆசீர்வாதை வழங்குகிறார்கள். முன்பதிவு செய்து கொண்டால் இன்றைக்கு விலையும் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த விலையை பேங்க்கில் செலுத்தி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி 19ஆம் தேதி வாங்குறது உங்களுக்கு சுலபம். பணத்தை கட்டிட்டீங்கன்னா அந்த முன்பதிவு செய்தவர்களுக்கு தான் அந்த விலை. திரும்பவும் முன்பதிவு செய்யாதவர்கள் அந்த விலை கொடுத்து அன்றைக்கி கேட்டால் கொடுத்த ஸ்டாக் இருந்தால் கொடுப்பாங்க, இல்லைன்னா திரும்பவும் பதிவு பண்ணி தான் தரணும். அதனால் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள், பணத்தை உடனே கட்டிடுங்க. அவங்க ரேட்டெல்லாம் சொல்லிட்டாங்க, என்ன ரேட்டுன்னு எனக்கு ஞாபகம் இருக்குமானால் 800, 900, 800 என்று நினைக்கிறேன். 3, 1லேருந்து 4, 5லேருந்து 7, திரும்ப 8 மட்டும். அதை நீங்கள் செலுத்தி விவரம் கேட்டு செலுத்தி கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அன்றைக்கு சாமி ஆசிவரைக்கு பிறகு அடியேன் ஏற்புரை சொல்லுகிறேன். பிறகு 20ஆம் தேதி நிறைவு நாள் அன்று நம்முடைய மயிலாடுதுறை சிவகுமார் ஓதுவார் அவர்கள் பாட அடியேன் 9ஆம் தந்திரம் பற்றி பேசுகிறேன் என்று சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு நேரில் வாங்க. சுவாமியெல்லாம் நேரில் தரிசனம் பண்ணுறது, நீங்கள் போய் மடத்துக்கு போய் கஷ்டப்பட்டு பார்த்துட்டு இருக்கு, இங்கேயே பார்த்துக்கலாம். சுவாமியை தரிசனம் பண்ணலாம், ஆசி உரையை கேட்கலாம். அது இல்லாமல் ஒவ்வொரு ஓதுவா மூர்த்திகளையும் தரிசனம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய திருமுறை. அவங்க திருமுறைக்காகவே வாழ்கின்றவர். அவர்களை நம் கண்கொண்டு தரிசனம் பண்ணுவது பெரிய ஒரு பேரு. அதை நீங்கள் நேரில் வந்து நிகழ்ச்சியை அனுபவியுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே மேலும் ஞான குழந்தை புத்தகம் இங்கிலீஷ் புத்தகம் வெளியாகிருக்கு. குழந்தைகளுக்கு தமிழில் கொஞ்சம் பழக்கம் இல்லை, பரிச்சயம் இல்லைன்னா இங்கிலீஷ் புத்தகம் வாங்கி கொடுங்க. காமிக்ஸு ரொம்ப நல்லா வந்திருக்குது, அதை வாங்கி கொடுங்க. ஞானசம்பந்தரை பற்றி குழந்தைங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது தக்க தருணம் இந்த குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு. கிஃப்டாக கொடுங்க. தமிழ்லேயும் இருக்குது, ஆங்கிலத்திலையும் இருக்குது, ஆங்கிலத்தில் வாங்கி கொடுங்க என்று சொல்லி ஞானத்திரளுக்கு உங்களுடைய நல்லாதரவு தேவை. இந்த ஒரு சிறப்பு நிலை என்னென்னா, யாரெல்லாம் ஞானத்திரளுக்கு இந்த 10 நாள் 11 நாள் எங்கே வந்து ஐசிஎஃப்பில் பதிவு செய்து கொள்கிறார்களோ, ஞானத்திரளுக்கு பதிவு செய்து கொள்கிறவர்களுக்கு ஒரு சிவபோக சாரம் அல்லது ஒரு குறுந்தகடு, அதுபோல் ஒரு குறுந்தகடு இலவசமாக தரப்படும். அந்த குறுந்தகடு என்னங்கிறது அப்போ என்ன ஸ்டாக் இருக்கோ அந்த அடியான் பேசுனது தான், அந்த குறுந்தகடு இலவசமாக தரப்படும். அதுவும் இல்லாமல் 50 ரூபா கழிவு ஆங்கில புத்தகத்துக்கு அங்கே வாங்குகிறவர்களுக்கு உண்டு. ஞானக்குழந்தை ஆங்கில புத்தகம் வாங்குகிறவர்களுக்கு 520, அது 50 ரூபா கழிவில் 470 ரூபாய்க்கு கிடைக்கும். 50 ரூபா கழிவு நீங்கள் அங்கே இன்றைக்கி வாங்கி கொள்ளலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நீங்கள் செய்திகள் தெரியணும்னா நீங்கள் பிஆர்ஓ கேட்டு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 எடுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். நாளை முதல் கொஞ்ச நாளைக்கு நேரலை ஒளிபரப்பு இல்லை, ஏன்னா நேராகவே வந்து பேசுகிறேன். அதனால் அங்கே வந்து நீங்கள் அதனை கேட்டு இன்புறுங்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.